ஹலோ கேஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அஸ்வந்த் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் எதை பார்த்து அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கிமேன் கிளாஷ். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 தான் போடுதோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வெப்பன் குள்ளே போனீங்கன்னா லேசர் பீம், இந்த வில்வேரியனோட கை, 1 பச்சை ட்ரபிள் கட்டானா, ரெனல் கோல்டோனு, ஏதோ ஒரு பேரெலாம் இருக்குது, வாயிலே நுழைய மாட்டேங்கலாம். அடுத்து அப்படியே ஹெட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த நருட்டோ அந்த மூஞ்செல்லாம் வேணுமோ இருக்கும். அடுத்து சோனிக்கு, ஸ்குட் கேமு, வெனமு, ஜோக்கரு, டிமான் ஸ்லேயர், கோஜோ, அடுத்து இந்த பேயோட மூஞ்சி எல்லாமே இருக்குது. எல்லாமே இலவசம். ஓகே கைஸ், நம்ம பிளே கொடுத்து உள்ளே போகலாம். ஸ்விட்சை கொடுத்து எனக்கு சிபிஆர் கொடுத்துருவோம். வெப்பனுக்குள்ளே போய் நம்ம ஸ்பைடர் வெப் வச்சுக்கோம். ஸ்பைடர் வெப் வேண்டாம். இந்த கேவ் பிளாஸ்ட்டு அதுக்கு ஆடு பார்க்கணுமா? நம்மளாம் ஆடே வேண்டாம். ஸ்பைடர் ஹண்ட் எடுப்போம். ஸ்பைடர் ஹண்ட் ஒரு ரெட்டு தான். ஓகே, ப்ளே கூட வச்சு கோ கொடுத்து உள்ள போகலாம். வந்தாச்சு. ஸ்பைடர்மேன் ஊரா இவங்க யார் தடி என்னம்மா அடிக்கணுங்க, சரியான அடி அடிக்கணுங்க. பாய்ஸ் தூரப்பாங்க, நீங்கள் ஒரு ஓரமாக சண்டை போடுங்க. நான் ஓரத்தில் உட்காந்துட்ருக்கேன். ஸ்பைடர்மேன்னா ஓபிலே இருக்கான். இன்னொருத்தர் இந்த மாதிரி காப்பி அடிச்சிருக்கான். ஓலா மண்டப்பைய தள்ளி விட்டு ஒருத்தர் காப்பாற்றிட்டான். ஐயோ போச்சு, காப்பாற்றுங்க. அதே முடிச்சு விட்டாங்க. யாரில் நீ? என்னால் எவனாலையும் தடுக்க முடியாது. இங்கே அப்படியே ஸ்பைடர்மேன் வச்சுருக்கோம். நம்ம இடம் தான் இது. அத்தடி வீட்டில் நாங்கிட்ட பிறந்துவேன். ஸ்பைடர் அப்போ லோட் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் போக முடியுது. ஸ்பைடர் அப்போ அவ்வளோதான், வச்சாச்சு. உள்ளே இருக்கும். நாங்கள் வெளியே போயிடும். நல்ல வெப்பன் இருந்தால் தான் காசு எடுக்க முடியும். காசே பண்ணோம் இந்த மாதிரி தான். கே பிளாஸ்ட்டு ஒரு 4-5 லெவலில் முடிச்சுட்டு வரேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஒரு வழியாக கே பிளாஸ்ட் கிடச்சிட்டு 1ஆம் லெவலில் ஒரே ஒரு மேட்ச் தான் போனோன்னு நினைக்கிறேன். இந்த 2ஆம் லெவல் பேர் போனேன். ஆமாம், ஒரே ஒரு மேட்ச் தான் போனேன். ஃப்ரீ பண்ணிட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா எந்த சைடு ஹேண்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண, லெஃப்டா ரைட், ரைட்டு எனக்கு ரைட்டாகவே இருக்கும். ஓகே, ஆமாம் ரைட்டு எனக்கு ரைட்டாக இருக்குது. அங்கே வருங்க யாருலவே காராவோட இதை வச்சு ஐயோ கதையை முடிச்சு விட்டாங்க. காரா ஐஸ் பண்ண அந்த பெட்டி மேலே யாரில்லைங்க வச்சுருந்தா அத்தாடி. ஸோ யாரெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கேன். இது டாக்டர் ஏதோ ஒன்று டாக்டர் ஸ்டேஞ்சோட இடம். அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாக்டர் ஸ்டேஞ்சோட ஃபேன்லாம் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிடுங்க. ஓகே, ஒருத்தர் இருக்கான், நம்ம இங்கேருந்து அடிப்போம். என்னால் ஒருத்தர் பறக்கான், மேஜிக் காரனாக இருப்பான் போல கீழே போல. ஆத்தாடி நம்ம ஒரே கீழே போடுவோம் போல. எப்படி வந்துட்டானே திரும்ப வந்துட்டான். நம்ம செத்துடக்கூடாது. கே பிளாஸ்ட் நல்லா அடிக்கும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். அடிச்சிடு டிவி. ஐயோ, கம்ப வச்சே கதை முடிச்சுட்டான். இம்மினி தான் இருக்குது. இங்கே நம்ம மேலே வச்சு எப்படியாச்சும் முடிக்க பார்ப்போம். சூப்பர் பக்கம் இருக்குது காய்ஸ். மேலேருந்து நம்மளால் ஆக்சுவலி முடிக்க முடியுது. அப்போ அப்படியே முடிச்சிடும். இதை வச்சு இதை அப்படியே முடிச்சிடணும். இப்படி இருந்தால் ஐயோ சார். ஆனால் நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுருக்கோம், அது ஒரு விதமாக இதுதான். கே அத்தடி என்னம்மா அடிக்கானுங்க. ஏய் நானா நீங்கள் இன்னைக்கு பார்ப்போண்டா அப்படின்னு தான் இருக்கு. ஏய்
ஒரு செகண்ட் லேட்டாக இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார் கைஸ், நம்ம இது மேலே ஏறியே ட்ராவல் ஆகலாமா? ஓகே. ஐயோ வெடிகுண்டை போட்டான் ஐயா. வெடிகுண்டு முருகேசா அத்தடி வெடிகுண்டை போட்டான். ஸோ வெடிகுண்டு போட்டே முடிக்கணுங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு விட்டு அப்டேட்டில் அந்த வெடிகுண்டு போட தெரியாது. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஓரமாகவே இருக்கும். வேண்டாம், நம்ம ப்ரோ பிளேயருங்கிற அவார்டு வாங்கக்கூடாது. சாவங்களே அப்போ என்ன மாதிரி ஒருத்தன் வச்சுருக்கான். நான் வந்துக்கிட்டு இருக்கேன்டா. யாத்தடி கிளே பிளாஸ்ட். ஐயோ லோட் ஆயிட்டுடா, இறக்கிட்டான்டா. ஒரு மேட்ச் இன்னும் ஜெயிக்கலையா? ஜெயிப்பேன். அது நல்ல பூனை கிடைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா இருக்காது. வைப்பேன் காரா சண்டு தான் அடித்து தூக்கணும். நான் ஒரே ஒரு ஆட்டம் இந்த கேமுக்குள்ளே போனேன் கைஸ். இந்த ட்ரிபிள் இந்த கட்டானா தான் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்த நாள் ஸ்டார்ட் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்களேன், தூரப்போல நான் தான் வின்னு. சொன்ன வார்த்தை காப்பாற்றலை. ஆத்தாடி யாரில் இவன் வண்டியோட வச்சு முடிக்கணும். இந்த இடத்துல இந்த பக்கு யூஸ் ஆகுது கைஸ். சயின்டிஸ்ட் பக்கு மாட்டணும். 2 ஆட்டை ஆத்தாடி வாரத்தில் போய் இந்த போல நம்மளும் சண்டை போடுவோம். அப்போதைக்கு ஸ்டிக்கிமேன் ஃபைட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸ்டிக்கிமேன் க்ரஷ் தானே, க்ரஷ் இம்மிடி தானே வச்சுருக்கான். ஓகே, நம்ம 3 பாயிண்ட்டு. ஆத்தாடி இது ரொம்ப பவர் கைஸ். பிளாஸ்டோட அடுத்த இது பார்த்தீங்கன்னா நருட்டோவில் ஒன்று சக்கரான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இது ஒரு ஆட்டு போட்டுட்டோன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். நம்ம 4 அட்டை ஒரே ஒரு அட்டை தான் சொன்னோம், ஜெயிக்கவே இல்லைன்னு. கடைசியில் ஜெயிச்சிட்டோம். இங்கேருந்து எவன்லாம் இருக்கானோ நம்ம அந்த டெட் கார்டை வச்சு நம்ம சூசைட் ட்ராப் போடுவோம் கைஸ். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கும். அதனால் அதை மேலே எடுத்து விட்டான் வேற சொன்னிச்சு. வாடா சரி இவன் முடிச்சு விட்ருவாங்க வேற இதை வச்சு. அந்த சால்டு மட்டும் லோடாகிருக்குறப்பா நெருப்புலே பட்டு சாலை இவங்க சாமடிக்காங்க. அந்த சீலில் போட்டே தப்பான். நான் மேலே ஏறி இந்த வச்சுக்கோ போடு. கவுட்டர் ஷர்ட்டு முடிச்சாச்சு. அது பார்த்து வந்தோடனே துண்டான். இந்த ஒருத்தன் ஸ்வால் வச்சுருக்கான். மேலே இந்த பச்சை கையில் பெருமா வைக்கணும். அத்தடி ஏன் மண்டையோட போட வரான். நம்ம அப்படியே மேலே ஏறிடுவோம். லைஃப்பை கொஞ்சம் தான் இருக்குது. வந்துட்டான்டா மேலே. அதே முடிச்சிட்டோம். அந்த ட்ரிபிள் கட்டான பவர் கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் காசு ஏறி இருக்கும். அதை வச்சு ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். 58 ரூபா தான் ஏறி இருக்கா. வெப்பனு என்ன வாங்கலாம்? ட்ரிபிள் கட்டா வாங்க. உங்களுக்கு 5ஆம் லெவலுக்கு போனோன்னா கிடைக்கும். 5ஆம் லெவலுங்க போய் ஒரு லெவல் தான் கைஸ் போயிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக ஒரு மேட்ச்சை முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் திட்ட தெரியுமா? எத்தனை இதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்? இது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனா 7 மணி ஆகிட்டு. இந்த ஒரு லெவல் முடிக்கவே. இந்த ஒரு மேட்ச்சை முடிச்சுக்கோம். அதாடி வச்சுக்கோங்கடா. எவனா இருந்தா என்ன அடப்பாவி முடிச்சு விட்டான். இருங்க கைஸ், இதோட பவரை பார்ப்போம். வயலட் கலரில் வந்தா ஓடு சுற்று சங்கிலே பிடிச்சி சங்கில் பிடிச்சதுனாலதான் இவ்வளோ லைஃபே போச்சு. அவன் அங்கே வச்சே கொண்டு தான் நல்லவனாக போச்சு. அவங்கள லைஃப் குறைய இருக்குன்னு தான் சுத்தான்னு நினைக்கிறேன். ஐயோ லாங் ரேஞ்சில் அட்டாக் ஆகுமே சுத்தே முடிச்சு விட்டான்.
இருங்க கைஸ், இதை வச்சு ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிக்க பார்ப்போம். டப்புன்னு தான் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு மேட்ச் தான் கைஸ். ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வரும். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பாய் கைஸ், பாய் பாய் பாய். நம்ம லோகோ எல்லாத்தையும் மாற்றிட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் எடுக்கல. ஸோ மச் கைஸ். ஓகே, பாய் பாய் பாய்.